லார்ட் கர்த்தருடைய பரிசுநாமம் மகிமைப்படுவதாக. திரும்பியும் அந்த வீடியோ மூலமாய் பார்ப்பதற்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன். ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு செய்தியோடு உங்களிடத்துல வந்திருக்கிறேன். நேற்றைய தினத்துல நம்ம எல்லாரும் ஒரு நாளை அனுசரித்திருப்போம், குருத்தொலை ஞாயிறு என்று சொல்லி. அதுல நானும் சர்ச்சுக்கு போறப்போ சில காரியங்களை குறித்து அதிகமான கேள்விகளோடு இருக்கும் பொழுது ஆண்டவர் என்னோடு பேசின ஒரு காரியத்தை உங்களிடத்திலேயும் சொல்லி உங்களை உற்சாகப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறேன். இன்னைக்கு இந்த செய்தியுடைய தலைப்பு என்ன அப்படின்னு சொன்னா, நீங்க உங்களை பயனற்றவர்களை போல உணர்கிறீர்களா? Do you think you are useless? இன்னைக்கு மனுஷங்களால பயன்படுத்தப்படணும், அல்லது நான் விரும்புகிற ஒரு நபரால நான் பயன்படுத்தப்படணும், நான் விரும்புகிற இடத்துல நான் பயன்படுத்தப்படணும், நான் இருக்கிற இடத்துல நான் ஒரு பிரயோஜனம் உள்ளவனா இருக்கணும்னு அநேகருக்கு ஆசை இருக்கு. ஆனா என்ன முயற்சி எடுத்தாலும், என்னதான் நம்மளை எக்ஸ்போஸ் பண்ணிக்கிட்டாலும், மனுஷங்களால சில நேரத்துல நான் நிராகரிக்கப்படும் போது ரொம்ப சோர்ந்து போயிடுறோம். என்னடா இது, நம்ம எவ்வளவு முயற்சி எடுத்தும் எல்லாமே தடங்களா போய் நிக்குதே அப்படின்னு சொல்லி நிறைய நேரத்துல நாம் புலம்புகிறத அல்லது மனதளவுல நாம் காயப்படுகிறத நம்மளால உணர முடியும். நான் அநேக இடத்துல உணர்ந்திருக்கிறேன், பார்க்கிற நீங்களும் உணர்ந்திருக்கலாம். ஏன்னா இது இட்ஸ் காமன், எல்லாருடைய வாழ்க்கையில இது நடக்கும். பயன்படுத்தப்படாத ஒரு நபரை போல நிறைய பேர் சொல்லுவாங்க. நேற்று கூட நான் ஒரு வீடியோ பார்க்கும்போது அதுல ஒரு நபர் சொல்லியிருந்தார், உங்க வீட்லயே ஒருத்தவங்க அவங்ககிட்ட கேட்குறாங்க, உங்க வீட்லயே உபயோகமே இல்லை ஆனாலும் என் வீட்டுல இருக்கு அப்படின்னா என்னது அப்படின்னு கேட்ட உடனே அவர் சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு, ஒரு சோகம் கலந்த சிரிப்போடு சொன்னாரு, நான் ஏன் இருக்கிறேன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி, ஒரு பர்பஸே இல்லை என் லைஃபுக்கு அப்படின்னு சொல்லி. ஒருவேளை இன்னைக்கு அப்படி நீங்க ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த செய்தி உங்களுக்காக. ஏன் என்று சொன்னால், உங்களை உண்டாக்கினவர் உங்களை குறித்து ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். அதை மட்டும் மறந்துடாதீங்க. இன்னைக்கு உங்க வீட்டுல இருக்கிற எல்லா பொருட்களை குறித்தும் ஏதோ ஒரு நோக்கத்தோடு தான் வீட்டுல வச்சிருப்பீங்களே தவிர, அது தேவையில்லைன்னு சொல்லிட்டு அடுத்த நிமிஷம் கூட்டி அப்படியே குப்பையில போட்டுருவீங்க. பிகாஸ் அது உங்களுக்கு தேவையில்லை. கரெக்ட் தானே? அப்போ இந்த உலகத்தை உண்டாக்கின அதே ஆண்டவர், இந்த உலகத்தை சொந்தமாய் வைத்திருக்கிற, அவருடைய உள்ளம் கையில வைத்திருக்கிற அந்த தேவன் இன்றைக்கு இந்த உலகத்துல இந்த நாள்ல உங்களை வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொன்னா அதுக்கு ஒரு பர்பஸ் இல்லாம இருக்காதுல்ல? கரெக்ட் தானே? வீட்டு எஜமானாகிய நீங்களே உங்க வீட்டுல எது இருக்கணும், எது இருக்கக்கூடாது, எது எதுக்கு யூஸ் ஆகணும், எது எதுக்கு யூஸ் ஆகக்கூடாதுன்னு எல்லாத்துக்கும் ஒரு வரையறை வச்சிருக்கிறீங்கல்ல? சேம் உங்க வாழ்க்கையிலே அதுதான் நான் சொல்ல வரேன். உங்களை இந்த உலகத்துல ஆண்டவர் வைத்திருக்கிறார் சொன்னா அதுக்கு ஒரு பர்பஸ் இருக்கும். அதுக்கு பைபிள்ல என்ன எக்ஸாம்பிள் இருக்கு அப்படின்னு சொன்னா, நேற்றைய தினத்துல எல்லா சபைகளையும் இந்த வசனத்துல பேசியிருப்பாங்க. என்ன அப்படின்னு சொன்னா, மத்தேயு 21 அதிகாரத்துல, மார்க் 11 அதிகாரத்துல, லூக்கா 19 அதிகாரத்துல 3 சுவிசேஷ புத்தகங்களையுமே இந்த சம்பவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு நான் எடுத்துக்கிட்ட பகுதி என்ன அப்படின்னு சொன்னா, மார்க் 11 அதிகாரத்தினுடைய 2வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள், அதில் பிரவேசித்த உடனே மனுஷர் ஒருவரும் ஒரு காலம் ஏறிடாத ஒரு கழுதை குட்டி கட்டி இருக்க காண்பீர்கள், அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள் என்று சொல்லி இந்த வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. நான் அன்றைக்கு கூட பண்ணி வச்சிருக்கிறேன், ஒருவரும் ஒரு காலம் ஏறிடாத கழுதை குட்டி. அப்போ இந்த கழுதை குட்டினால யாருக்கு பிரயோஜனம் இல்லையா? யோசிச்சு பாருங்க. அந்த கழுதைக்கு இயேசுவை தூக்கி கொண்டு, இயேசுவை தம்மையில ஏற்றிக்கிட்டு நடந்து போகிறதுக்குள்ள கெப்பாசிட்டி இருக்கு, அதுக்குள்ள அந்த திறமை இருக்கு, அதுக்குள்ள அந்த கெப்பாசிட்டி இருக்கு. ஆனா ஏன் பயன்படுத்தப்படலைன்னா, ஒருவேளை மேபி இட்ஸ் காட்ஸ் வில், அதேவுடைய சித்தமா இருக்கலாம். மனுஷன் ஒருவரும் ஏறிடாத கழுதை. இன்னைக்கு நீங்களும் அப்படி இருக்கலாம், யாருமே உங்களை யூஸ் பண்ணணும்னு நினைக்கலாம். பட் உங்களுக்கு ஒரு பர்பஸ் ஆண்டவர் வச்சிருக்கிறார். ஒரு நாள் உங்களை எதுக்காக இந்த உலகத்துல உண்டாக்கினாரோ, எதற்காக படைத்தாரோ, அதை நிச்சயம் நிறைவேற்றுவார். அதை மறந்துடவே செய்யாதீங்க. ஏன்னு சொன்னா, உங்களை உண்டாக்குனவர் ஏதோ மனுஷனோ, ஏதோ பொய் சொல்லவோ இல்ல மனம் மாறவோ மனுஷனோ மனுபுத்திரனோ அல்ல. அவரால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒண்ணும் இல்ல. அவர் செய்ய நினைச்ச தடை பண்றதுக்கு இந்த உலகத்துல ஒண்ணும் கிடையாது. அப்போ உங்க வாழ்க்கையில நிச்சயமா சொல்லி செய்வேன்னு சொன்ன வாக்குத்தத்தங்களையும் சரி, அல்லது உங்களை கொண்டு அவர் செய்ய வேண்டும் என்கிற தரிசனங்களையும் சரி நிச்சயம் செய்வார். அதற்கு நீங்க வெயிட் பண்ணணும். அதை மறந்துடாதீங்க. ஒருவேளை நீங்க இப்படி யூஸ்லெஸ் ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு நாள் உங்களுக்கு உண்டான வேலை வரும். அப்பொழுது இந்த கழுதை இது வரைக்கும் யாரும் ஏறல, யாருமே யூஸ் பண்ணல. இப்போ ஏசு ஏறின பிறகு அதோட ரேஞ்சே மாறிடுச்சு. அது சாதாரண தரையில் நடக்கல, வஸ்திரங்கள் எல்லாம் கலட்டி கீழே போட்டு அதுக்கு முன்னாடி ஆர்ப்பரிச்சு இயேசு அதுல இருக்கனால அவ்வளவு உற்சாகமா அதை வரவேற்றாங்க. உங்களையும் அந்த மாதிரி வரவேற்கக்கூடிய காலங்கள் வரும். உங்களுக்கு உண்டான ரெட் கார்பெட் சூழ்நிலை ஒரு நாள் வரும். அதை மறந்துடாதீங்க. உங்களை ஒரு நாள் ஆண்டவர் எல்லாவற்றிற்கும் மேலாக மனிதர்கள் கண்கள் முன்பாக உயர்த்துவார். தாவீதுடைய வாழ்க்கையில யோசிச்சு பாருங்க. அந்த சாமுவேல் இது ஈசாயுடைய பசங்கள்ல ஒருத்தவங்களை நான் ராஜாவாக்க போறேன், நீ போய் அவங்களை அபிஷேகம் பண்ணுன்னு சொன்னப்போ சாமுவேலுக்கு தெரியாது. அட்லீஸ்ட் ஈசாய்க்கு தெரியும்ல, எனக்குன்னு ஒரு பையன் இருக்கிறான்னு தெரியல. அட்லீஸ்ட் அவர் கூப்பிட்டாது விடலாம்ல. எல்லாரும் சாப்பிட்டு போறாங்க, நம்ம வீட்டுல ஒரு விருந்து நடக்குது, சாப்பிட்டாது போன்னு சொல்லி ஒரு ஓரமா கூப்பிட்டுருக்கலாம்ல. கூப்பிடல. சாமுவேல் கேட்கிறாரு, வேற ஏதாவது பசங்க இருக்கானாப்பா அப்படின்னு கேட்கும் போது தான் தாவீதுக்கே அழைப்பு போகுது.
மனுஷங்க உங்களை நிராகரிக்கலாம், உங்கள் குடும்பம் உங்களை நிராகரிக்கலாம், தேவன் உங்களை அங்கீகரிக்க வேண்டிய நேரத்தில் அங்கீகரிப்பார். உண்மையா இருங்க, கர்த்தர் எல்லாவற்றிலும் மகிமை செலுத்துங்க, கர்த்தருக்கு துதியை செலுத்துங்க, கனத்தை செலுத்துங்க, கர்த்தருக்கு முதலாவது இடத்தை கொடுங்க. கர்த்தரை முன்னிட்டு நீங்கள் செய்கிற எல்லா காரியத்திற்கும் ஒரு தீர்வை ஒரு நாள் உங்களுக்கு கர்த்தர் கட்டளையிடுவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.